இட்ஸ் அ மச் டிபேட்டட் ஒரு ஹாட் டாப்பிக்கான ஒரு செய்தி. கடந்த வாரம் நம்ம எல்லாரும் வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் இமேஜின் யாராச்சும் நம்மளை வந்து அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க, ஏதாச்சும் வந்து படைச்ச ஃபுட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வாட் டு வி டூ? நம்ம வந்து இல்லை ஐடல்ஸ்க்கு ஆஃபர் பண்ண ஃபுட்டை நாங்கள் சாப்பிடுவோன்னு சொல்லுவோமா, இல்லைனா நம்ம வந்து அதை சாப்பிட மாட்டோம், நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவோமா? ஸோ வாட் டு வி டூ? ஒருத்தர் நம்ம என்னென்ன மனசில் நினைக்கிறோம் அப்படின்றது தெரியல. நான் வந்து ஒருத்தரையாக தனியாக இண்டிவிஜுவலாலாம் போல் எடுக்கல, பட் ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங். ஆனால் யார்கிட்டையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் கேட்கல. பட் ஆனால் ஒருத்தர் பிரதர் ஜேக்கப் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் போது அவராக சொன்னார், ஐ வுட் நெவர் டேக் எனி ஃபுட் தட் இஸ் சாக்ரிஃபைஸ் டு ஐடல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் பாம்பேயில் இருக்கும் போது தட்ஸ் ஹவ் மை பேரண்ட்ஸ் ரேஸ்ட் அஸ் அப் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ பிப்ளிக்கலாக அதை பற்றி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், வாட் ஷுட் வி டூ அப்படின்றத தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வாசிக்க கேட்ட வேத பகுதிகளில் ஸோ இதில் பார்க்கும்போது பவுல் வந்து இந்த கான்ட்ரவர்சி, இந்த டிபேட்டுக்கே போகலை. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் டிபேட் பண்ணலாம், ஃபார் இட் அண்ட் அகேன்ஸ்ட் இட், ரெண்டுத்துக்குமே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு பைபிள் வேர்சஸ் இருக்குது. பட் அவர் வந்து க்ளீனாக வந்து இப்போ ஃபைனலாக நான் வந்து ஒரு டிபேட் ரெண்டு பேருக்கும் நடக்குதுன்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அவர் என்ன நடுவர் தீர்ப்பு சொல்கிறாரோ அதை ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லேயே அவர் சொல்லிட்டார். பிஃபோர் ஹி கோஸ் ஆன் டு எவ்ரி திங் ஹி செட் நாலேஜ் வர்சஸ் லவ். ஸோ நாலேஜ் தான் கரெக்டு, அதான் கரெக்டான ஆன்சர். அப்படின்னா என்னென்னா நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்றது. பட் லவ் தான் வந்து அப்ராப்ரியேட் ஆன்சர், அப்படின்னா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஏன்னா நாலேஜ் பப்ஸ் அப் பட் லவ் எடிஃபைஸ். அதாவது அறிவு வந்து நம்மளை வந்து இருமா பார்க்குமா, ஆனால் அன்பு வந்து நம்மளுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இந்த கொரிந்தியர் திருச்சபை மக்கள் வந்து they were filled with knowledge, so they were puffed up. லவ் இருக்கும்போது it will make us grow, but knowledge வந்து it will just make us swell up. ஸோ இந்த கொரிந்தியன் சர்ச் வந்து they were well versed in the scriptures. அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்குது பைபிளை பற்றி. ஸோ அதனால் வந்து they said, பைபிளை வச்சு ஆர்கியூ பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க, ஐடல்ஸ்க்கு ஆஃபர் பண்ண ஃபுட்டை, சாக்ரிஃபைஸ் பண்ண ஃபுட்டை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க. ஸோ பால் வந்து அவங்கக்கிட்ட வந்து சில காரியங்களை எடுத்து சொல்கிறார். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த கொரிந்தியன் சர்ச் மெம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஏன் ஐடல்ஸ்க்கு சாக்ரிஃபைஸ் பண்ண ஃபுட்டை நம்ம சாப்பிடக்கூடாது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது வந்து ஒரு கடவுள்னு நம்ம நினச்சா தானே அதுக்கு ஃபுட்டை படைச்சிருக்கிறாங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தானே அதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். there is only one God, there is no other God. So the earth and the heavens, they all belong to him. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, எல்லாமே அவருடைய படைப்பு தான். ஸோ அவரு கொடுத்ததை வந்து எதுக்கு முன்னாடி வச்சா என்ன, நம்ம சாப்பிட்டா என்ன, அது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்துச்சு, நாலேஜ் இருந்துச்சு. அண்ட் தென் நீங்கள் பைபிளில் பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸை நல்லா படித்தனால ஆபிரகாமை வந்து ஆண்டவர் வந்து தேராக, அவனுடைய தகப்பன் தேராக விக்கிரகங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவன், அங்கேருந்து ஆண்டவர் வந்து அவனை வெளியில் கொண்டு வராரு. அதை வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்கும்பொழுது இந்த பெலிஸ்தர் வந்து ஒரு தடவை இஸ்ரவேல் ஜனங்களுடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க கோயிலில் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. அதில் தாகோன் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவங்களுடைய சிலை வச்சுருக்கிறாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்ச உடனே அந்த தாகோன் வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்தா தலைகீழ உளுந்து கிடக்குதான். அப்போ கூட இந்த ஜனங்களுக்கு அறிவே இல்லை, அந்த சிலையை தூக்கி நிறுத்தி வைக்கிறாங்க. கடவுளை எதுக்கு நிறுத்தி வைக்கணும், எடுத்து நிறுத்தி வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் திரும்பியும் வந்து பார்த்தா அந்த தாகோனுடைய கையும் காலும் வெட்டப்பட்டு அந்த டெம்பிளுடைய ஸ்டெப்ஸில் இருக்குதான். அப்போ கூட பாருங்களேன், இந்த ஜனங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஸ்டெப்ஸில் மாத்திரம் கால் வைக்காமல் தாண்டி போகிறாங்களாம். அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களாம் அந்த ஐடல்ஸ்க்கு, விக்கிரகங்களுக்கு. ஸோ அப்படியே நம்ம பார்க்க போனால் பாருங்கள், நிறையா வந்து அப்படியே. ஸோ இந்த கொரிந்தியர் திருச்சபை மக்கள் அதெல்லாம் வாசிச்சிருக்கிறாங்கல்ல, தே ரீட் த ஸ்கிரிப்சர்ஸ். ஒரு சர்ச்சுன்னு போனால் இதெல்லாம் அவங்க படிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் அவங்கெல்லாம் ஐடல்ஸை வணங்குறாங்க, பாகால்களை வணங்குறாங்க. அப்போ எலியா வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு, பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள்னு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பெலிஸ்தருடைய இன்சிடென்ட்லேருந்து தெரியுது, ஓகே இந்த தாகோன் இந்த ஐடல்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி இந்த எலியாவின் காலத்துலேயும் வந்து கரெக்டாக சேலஞ்ச் பண்ணும்போது வானத்திலேருந்து அக்கினியினால் அந்த உண்மையான கடவுள் யாருன்னு ஆண்டவர் வந்து நிரூபிக்கிறாரு. ஸோ அதில் வச்சு அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவங்க வணங்கினா வணங்கிட்டு போங்க. காலையிலேருந்து அவங்க வந்து கத்திக்கிறாங்களாம், உடலை கீறிக்கிறாங்களாம். எலியா கூட கிண்டல் பண்ணுறாரு, ஒருவேளை உங்கள் கடவுள் பிரயாணத்தில் போயிருப்பார், ஒருவேளை தூங்கிட்டு இருப்பார், இல்லைனா ஒருவேளை அவர் ஏதாவது அலுவலாக இருப்பார் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கொரிந்தியர் திருச்சபை மக்களுக்கு தெரியுது, ஓகே இந்த பாகால்லாம் இதெல்லாம் கடவுள்னு சும்மா தான் வச்சு வணங்குறாங்க, ஆனால் அதுக்கெல்லாம் ஒன்றும் பவரே கிடையாது அப்படின்றது தெரியுது. அப்புறம் இன்னும் போக போனால் எசேக்கியா ராஜான்னு ஒரு ராஜா இருக்கிறாருல, அந்த ராஜா ஜீவனுள்ள தேவனை வணங்குறாரு. பட் ஆனால் என்னன்னா, அப்போ வந்து த அசீரியன் கிங்டம் வாஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ இந்த அசீரியா நாட்டு ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு தேசத்தையா போய் முற்றுகை போட்டு அவங்கள கேப்சர் பண்ணி அவனுடைய கண்ட்ரியோட அனெக்ஸ் பண்ணிக்கிட்டே வரான். ஸோ நிறைய கான்குவெஸ்ட்ஸ். ஸோ த அசீரியன் கிங்டம் ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங். ஃபைனலாக அவன் என்ன பண்ணுறான், எசேக்கியா தீர்க்கதரிசி நாட்டுக்கும் வரான். பட் ஆனால் அவன் வந்து எப்படி சேலஞ்ச் பண்ணுறான்னா, அவனுடைய கமாண்டர் இன் சீஃப் ரப்சாக்கே அப்படின்னு ஒரு படை தளபதி அனுப்புகிறான். அவன் தான் போய் பேசுகிறான். போய் பேசிட்டு என்ன சொல்கிறான், அந்த ஜனங்கள் கிட்ட, எசேக்கியா ராஜாவுடைய அந்த தேசத்தில் உள்ள சிட்டிசன்ஸ் கிட்ட போய் சொல்கிறான், நீங்கள் வந்து எசேக்கியா ராஜா வந்து உங்களை ஏமாற்றுவான், உங்கள் கடவுள் வந்து உங்களை காப்பாற்றுவாருன்னு சொல்லி ஏமாற்றுவான், நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. இது வரைக்கும் நாங்கள் எத்தனை கண்ட்ரீஸை போய் நாங்கள் கான்கர் பண்ணியிருக்கிறோம், அவங்களுடைய கடவுளெல்லாம் அவங்கள தப்பு வைக்கலையே, உன் கடவுள் மாத்திரம் உன்னை தப்பு வைப்பாரோ, அதனால் நீங்கள் குருட்டு நம்பிக்கையாக போயிட்டு எசேக்கியா ராஜா சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, பேசாமல் சரண்டர் பண்ணி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா வந்து என்ன பண்ணுறாரு பாருங்க, அந்த அசீரியா ராஜா வந்து ஒரு நிருபம், ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறான். அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் தேவாலயத்தில் கொண்டு போய் அதை விரித்து, சேனைகளின் கர்த்தாவே, நீர் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீரே வானத்தையும் பூமியும் படைத்தவர். சனகரிப் தான் வந்து அந்த கமாண்டர் இன் சீஃப் வரவன். சனகரிப், ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நிந்தித்து சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே உம்முடைய கண்களை திறந்து பாரும், கர்த்தாவே உம்முடைய செவிகளை சாய்த்து கேளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். அதுவும் சர்ச்சில் அந்த சினகாகில் கொண்டு போய் அந்த லெட்டரை விரித்து அங்கே ஜெபம் பண்ணுறோம். ஸோ நம்மளும் பாருங்களேன், நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுனாலும் நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல், நம்மளை விட அவங்க பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கலாம், நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கலாம், நம்மளால் அவங்கள எதிர்த்து நிற்க முடியாமல் இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஆலயத்தில் வந்து நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் கடவுளுடைய பாதத்தில் வச்சு ப்ரே பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் கிங், அசிரியா மாதிரி கிங்காக நம்மளுடைய லைஃப்பில் வேறு யார் இருந்தாலும் கடவுள் வந்து நிச்சயமாக நமக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படி வந்து அவன் வந்து அப்படி ப்ரே பண்ணும்போது அப்போ பாருங்களேன், அவங்க கடவுளெல்லாம் உன்னை தப்பு வைக்கலை, அவங்களெல்லாம் தப்பு வைக்கல மற்ற கண்ட்ரி, உன்னுடைய கடவுள் மாத்திரம் உன்னை தப்பு வைக்க முடியுமா அப்படின்னு, நீ தப்புவாயோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறான். ஆனால் இப்படி ப்ரே பண்ண உடனே பாருங்க, கடவுள் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு அவரு தான் லிவிங் காட்னு சொல்லி. கடைசியில் பார்த்தோன்னா அதிகாலையிலே எழும்பும் போது அவங்க எதிரிகள் எல்லாம் செத்த பிரேதங்களாக இருந்தார்களாம். ஆண்டவர் வந்து ஒரே நிமிஷத்தில் அவங்களை எல்லாரையும் வந்து என்ன பண்ணாரு, முறியடித்து போட்டு விட்டார். ஸோ இந்த கொரிந்தியர் திருச்சபை மக்கள் வந்து இதெல்லாம் வந்து பைபிளில் உள்ளதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம கூட நினைப்போம், வேற கடவுளே இல்லையே, அப்புறம் என்ன யுவர் காட் ஆஃப் காட்ஸ்ன்னு சொல்கிறோம், அப்போனா வேற கடவுள் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர். ஸோ ஹீ இஸ் காட் ஆஃப் காட்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னா அப்போ வேற கடவுளெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அந்த காலத்தில் க்ரீக் மித்தாலஜி, சின்ன வயசில் நான் ரொம்ப அந்த க்ரீக் ஸ்டோரிஸ்லாம் படிப்பேன், ஐ வாஸ் டிஸ்கஸிங். ஸோ அதில் வந்து இந்த ஜியூஸ் வந்து ஹீ இஸ் சப்போஸ் டு பி த சீஃப் காட். அதுக்கப்புறம் ஆஃப்ரோடைட்டுன்னு ஒரு காட் இருக்குது, ஏரோஸ்னு ஒரு காட் இருக்குது, அத்தீனியான்னு ஒரு காட் இருக்குது, காட் ஆஃப் விஸ்டம், காட் ஆஃப் ஃபர்டிலிட்டி, காட் ஆஃப் ரெயின். இஜிப்சியன் காட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரான், காட் ஆஃப் சன் அப்படின்னு ஏகப்பட்ட காட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா கடவுள் நம்ம வேதத்திலே பார்க்குறோம், தாகோன் இருக்குது, பாகால் கடவுள் இருக்குது, இந்த மாதிரி இந்த எல்லா, அப்புறம் மோலேக்கு, தீனாள், இவங்களெல்லாம் தீமிதிக்கெல்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த எல்லா காட்ஸுக்கும் மேலானவர் தான் நம்முடைய தேவன். ஆனால் ஆண்டவரே பாருங்கள், சாத்தானையே பார்த்து தேவன்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இவர்களுடைய கண்களை குருடாக்கினான். ஸோ இந்த உலகத்துக்கு கடவுள் வந்து சாத்தானம். ஸோ அவனையே வந்து காட்னு ஆண்டவரே சொல்கிறாரு. ஸோ காட் ஆஃப் காட்ஸ் அப்படின்னா எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் அவர், மற்றவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவர் முன்னாடி அப்படின்றது. ஸோ இந்த ஒரு நாலேஜ், இதுதான் நாலேஜ் இந்த கொரிந்தியன்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, விச் இஸ் ரைட், அதுதான் உண்மையானது. ஸோ அப்படியே அவர் தான் கடவுள், அவர் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு, மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா எதுக்கு படைச்ச ஃபுட்டை சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ தே ஆர் 100% ரைட். அதில் பால் வந்து ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அப்படின்றார். அப்படின்னா என்னென்னா, நாலேஜ் பப்ஸ் அப். ஸோ அவ்வளோ அறிவு வந்த உடனே அப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம், யார் என்ன சொன்னால் என்ன, நாங்கள் விக்கிரகங்களுக்கு படித்ததை சாப்பிட தான் செய்வோம், ஏன்னா வி நோ வி ஆர் ரைட் அப்படின்றது. ஸோ டூயிங் வாட் இஸ் ரைட் இஸ் நாட் ஆல்வேஸ் ரைட். அதை தான் பவுல் வந்து அந்த இடத்துல சொல்கிறார். ஷோ சம் லவ், ஷோ சம் கன்சிடரேஷன்,
தெர் ஆர் சம் வீக்கர் பீப்புள் ஹூ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை, அந்த நாலேஜ் இல்லை. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஓ நம்ம அதை படைச்சதை நம்ம சாப்பிட்டோன்னா, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ப்ராபப்ளி யூஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தட் தோஸ் ஐடல்ஸ் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து ஓ நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா அப்போ நானும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அது வந்து அவங்களுக்கு இடர்லுதலாக இருக்கிறது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அன்பு தான் முக்கியம். உங்கள் நாலேஜை விட அன்பு தான் முக்கியம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பரவாயில்ல, அவங்க முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் நாலேஜை காமிச்சிட்டு நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இல்லாமல் ஜஸ்ட் லெட் கோ ஆஃப் இட், அவங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, அவங்க அதை புரிய மாட்டாங்க இல்லைனா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வீக்கர் பீப்புள்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம சாப்பிட்ட உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க போல இந்த ஐடலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இடறுகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த 1 கொரிந்தியன்ஸ் இன்னைக்கு 8ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் பார்க்குறோம். 10ஆம் அதிகாரத்தில் திருப்பியும் ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்கன்றாரு. இதே மாதிரி பட் அது வந்து உங்களுக்கு தெரியாது. இட் கேன் பி ஆஃபர்ட் சாக்ரிஃபைஸ் டு ஐடல்ஸ் ஆர் இட் கேனாட் பி. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. ஆனால் நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா போய் கொஸ்டின் பண்ண வேண்டாம், ஓ இது ஐடலுக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்ட்டுலாம் சொல்லி கேட்காதீங்க. பேசாமல் வாங்குங்க, சாப்பிடுங்க. இது உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, உங்கள் கான்ஷியன்ஸும் ஹர்ட் பண்ணாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த டெம்பிள்ஸ்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம், ஒரு போர்ஷனை வந்து அவங்க வந்து கடவுளுக்குன்னு வச்சு அப்படியே விட்டுருவாங்களாம். ஒரு போர்ஷன் வந்து அவங்க வந்து ப்ரீஸ்ட்ஸுக்கு கொடுப்பாங்களாம். ஒரு போர்ஷன் வந்து அங்கே வரவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இது மாதிரி வர்ஷிப்பர்ஸ்க்கெல்லாம் டிவோட்டீஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த ப்ரீஸ்ட்ஸுக்கு கொடுக்குறத வந்து எக்ஸஸாக இருக்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்களாம், மார்க்கெட் பிளேஸில் போய் லோ ரேட்டுக்கு விற்பாங்களாம். ஸோ நிறைய பேர் அதை போய் வாங்க போவாங்களாம். ஸோ நீ கடையில் போய் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கிறாங்க, கடையில் நீ போய் வாங்க போகும்போது இஸ் இட் சாக்ரிஃபைஸ் டு ஐடல்ஸ் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் சும்மா சாப்பிட்டுக்கோங்க. கேட்டால் அது வந்து அதில் ஒரு கான்ட்ரவர்சி வரும், எதுக்கு அப்படின்றார். அடுத்தது வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு வீட்டில் ஒரு வேளை அந்த மாதிரி ஆஃபர் பண்ண ஃபுட்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் சொல்லலை, இது வந்து நாங்கள் ஐடல்ஸ்க்கு ஆஃபர் பண்ணோன்னு அவங்க சொல்லலைன்னா நீங்களும் கேட்காதீங்க, சும்மா சாப்பிட்டுட்டு போயிருங்க அப்படின்றார். ஆனால் அதே சமயத்தில் அவங்க சொன்னாங்க, இதை மாதிரி ஆஃபர் பண்ணியிருக்கிறோன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுங்க. ஏன்னா உங்கள் மனசாட்சி நிமித்தம் நீங்கள் வேண்டான்னு சொல்லணும். அப்போ கூட நான் அதை வாசிக்கும் போது நினச்சேன், ஓ அப்போ நம்ம மனசாட்சி குத்தி ஓ ஐடல்ஸ்க்கு சாக்ரிஃபைஸ் பண்ணதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லணுமோன்னு நினச்சா அடுத்த வேர்ஸில் இமீடியட்டாக சொல்கிறாரு, ஓ மனசாட்சிக்காக இல்லை, உன்னை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்கல்ல அவங்க மனசாட்சிக்காக. ஏன்னா அவங்க வந்து நான் ஆஃபர் ஐடல்ஸ்க்கு சாக்ரிஃபைஸ் பண்ணதை ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லியும் இவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ப்ராபப்ளி அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு அவங்க மனசாட்சி பாதிக்கப்படுமா, அதுக்காக நீ சாப்பிடாம இரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து என்ன சொல்கிறாரு, அதே இதை நீ ஸ்தோத்திரம் பண்ணி நீ சாப்பிட்டினா கூட நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாரு. அதனால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி, டோன்ட் பி அன் ஆஃபென்ஸ் டு ஜூஸ் ஆர் கிரீக்ஸ். யூதருக்கு கிரேக்கருக்கெல்லாம் இடர்லாம் இல்லாமல் நீங்கள் இருங்க. வாட் எவர் இட் இஸ், ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ இதில் நாலேஜ் வர்சஸ் லவ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் கிளியர் கட்டாக நீ சாப்பிடலாம் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறத விட ஹி இஸ் மோர் இன் ஃபேவர் சாப்பிடாம இருங்களேன். எதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி, வீக்காக இருக்கிறவங்க முன்னாடி அவங்களுடைய வந்து கான்ஷியன்ஸை நீங்கள் வந்து வீக்கன் பண்ணாமல் இருங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து லவ் மூலம் காட்டுங்க, உங்கள் நாலேஜ் மூலம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறார் அந்த கொரிந்தியர் திருச்சபை மக்களுக்கு. ஸோ இதிலேருந்து வந்து என்ன தெரியுதுன்னா, காட் இஸ் ஆல் பவர்ஃபுல். ஸோ இன்றைக்கி நம்ம பாடப்போகிற கீர்த்தனை பாட்டு கூட அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் அப்படின்ற பாட்டை தான் நம்ம பாட போகிறோம். ஸோ இதில் பவுல் வந்து அதான் சொல்கிறார், நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் தீர்க்க தரிசன வரங்களை உடையவனாயிருந்தாலும் சகல ஞானத்தையும் சகல அறிவையும் உடையவனாயிருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக விசுவாசம் எனக்கு இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. ஸோ எவ்வளோ அறிவு உனக்கு இருந்தாலும், பைபிள் உனக்கு இன் அண்ட் அவுட் உனக்கு தெரிஞ்சு, நான் பிப்ளிக்கலாக தான் நான் நடக்கிறேன், நான் கரெக்டாக தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீ சொல்கிறத நீ விட்டுட்டு நீ என்ன பண்ணு, அன்புனால நீ அதை பண்ணு. வாட் இஸ் ரைட்டுன்றதை நீ பார்க்காத.
ஏன்னா பாருங்க, இப்போ அடுத்த சைடில் நம்ம பார்த்தோம்னா இந்த ஜனங்கள் வந்து விக்கிரகங்களுக்கு சிலர் வந்து படைச்சதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா தே மே ஹேவ் தேர் ஓன் ரீசன்ஸ். அவங்களும் பைபிளை படிச்சிருப்பாங்க. தானியலின் புஸ்தகத்தில் தானியல் வந்து நேபுகாத் நேச்சார் ராஜா வந்து என்ன சொல்கிறான், ராஜ போஜனத்தினால நான் உண்ணுகிற உணவும் நான் குடிக்கிற திராட்சை ரசமும் இந்த யூதர்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வருஷம் அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு at the end of the 3rd year அவங்கள நம்ம அசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா இந்த 4 யூத வாலிபர்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த பிரதானிகளின் தலைவன் கிட்ட போயிட்டு தானியேல் வந்து என்ன பண்ணுறான்னா, ராஜ போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொள்ளுகிறானா. ஸோ அப்படி பண்ணிட்டு போய் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. வி நோ த ஸ்டோரி. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த பிரதானிகளின் தலைவனும் ஓகேன்னு இவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு வெறும் மரக்கறி மாத்திரம் தான் கொடுக்குறான். ஸோ தானியல் வந்து இவங்க சாப்பிட்டாங்க. 10 days கழித்து பார்க்கும்போது they seem to be better than the rest of them. அதே மாதிரி அந்த end of the 3rd year நேபுகாத் நேச்சார் ராஜா வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. விஸ்டம், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துலேயும் பார்த்தா இவங்க வந்து மற்றவங்களை விட 10 times they were greater. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஹி வாஸ் ஸோ ப்ளீஸ்ட் வித் தெம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியும், அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து பாருங்கள் அந்த தானியேல், அனனியா, அசரியா, மிஷாவேல்லாம் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம தங்களை பரிசுத்தமாக காத்துக்கிட்டனால தானே ஆண்டவர் அவங்கள பிளெஸ் பண்ணார். அப்போ நம்மளும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம இருந்தால் தானே நம்மளுக்கும் இந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யூத ஜனங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து சில கோட்பாடுகளை கொடுத்துருக்கிறார். ப்ராபப்ளி இன்றைக்கும் தே மைட் பி ஸ்டில் ஃபாலோயிங் தட் கோஷியர் ஃபுட் அப்படின்னு. ஸோ அதில் என்னென்னா, குழம்பில்லாத மிருகங்கள் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. லைக் பிக்ஸ், ஹார்சஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. அசை போடாத மிருகங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படியே இந்த சூவிங்கில் அசை போடுகிறதுனா ஆடு, மாடு இதெல்லாம் அசை போடுது. அசை போடுறத சாப்பிடலாம், அசை போடாததெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் அண்ட் ஃபின்ஸ் இல்லாத ஃபிஷ்ஷை சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக மெடிக்கலாக பார்த்தா கூட நம்மலாம் வந்து இந்த கிங்ஃபிஷ் அது இதுன்னா ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் ஸ்கேல்ஸ் இருக்கிற ஃபிஷ் தான் வந்து ஹெல்த்தியர் ஃபிஷ்ஷு. ஸோ அதில் வந்து பிப்ளிக்கல் டைம்ஸில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இதெல்லாம் இருக்குது. ஸ்கேல்ஸ் இருக்கிற ஃபிஷ்ஷை தான் சாப்பிடணும், ஸ்கேல்ஸ் இல்லாத ஃபிஷ்ஷை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டுலாம் ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த நேபுகாத் நேச்சார் அரண்மனையில் கண்டதையும் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இவங்க வந்து தேவர் brought up in the Jewish tradition and custom. ஸோ அதனால் வந்து தேசர் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு நம்ம நினைக்கலாம், அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் கடவுளுக்கு நம்ம இருந்தால் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இந்த ஃபுட் ஆஃபர் பண்ண ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், நியூ டெஸ்டமெண்ட் டைமில் இது எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு தடவை வந்து சீஷர்கள் வந்து போயிட்டு கை கழுவாமல் போய் ஏதோ சாப்பிட போகிறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து வேத பார்கர் பரிசெல்லாம் எப்படா குறை கண்டுபிடிக்கலான்னு கரெக்டாக பாருங்கள், இவங்க சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோடு அவங்க சொல்லலை, குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அது எப்படி உங்கள் சீஷர்கள் எல்லாம் கை கழுவாமல் போஜனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏசாமி வந்து உண்மையிலே நல்ல இன்டென்ஷனில் கேட்டிருந்தா சீஷர்களை அதட்டி ஒழுங்காக கையை கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஹீ நோஸ் த ஹார்ட்டில். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற பதில் அவர் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, வாய்க்குள்ளே போகிறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியில் வருகிறதே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் பிறந்து வரும். இவைகளே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்றார். ஸோ நீ வந்து அசை போடுறத சாப்பிடு, அசை போடாத சாப்பிடு, ஃபின் உள்ளதை சாப்பிடு, ஸ்கேல்ஸ் உள்ளதை சாப்பிடு, நீ பன்றி இறைச்சியை சாப்பிடு, நீ என்ன வேணால் சாப்பிட்டுக்கோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கவலையப்படல. பட் வாட் ஹீ சேஸ் இஸ் உன் ஹார்ட்லேருந்து என்ன வருது அதுதான் முக்கியம். பட் வேத பார்கர் பரிசெயர்லாம் என்னென்னா இந்த வெளிப்புறமான அந்த இதை தான் அவங்க ரொம்ப அந்த ட்ரெடிஷன்ஸும் இந்த சம்பிரதாயம் சடங்காச்சாரம் இதில் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை. ஏன்னா வெளியில் பார்த்தா நல்லா அழகாக ஒயிட்டாக தான் இருக்குது, சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஹார்ட்டுக்குள்ளே இருந்து தானே இந்த தீய இதெல்லாம் வருது. ஸோ ஒரு கலரை பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா வெள்ளை அடித்து நல்லா இருக்கும், பட் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கார்ப்ஸ் வந்து அழுகி போனது, அந்த ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்கும். ஸோ வேத பார்கர் பரிசரோட லைஃப்பும் அப்படி தான் இருக்குதான். ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய், வெளியில் நல்லா ஓநாய் ஆடு போல் நல்லா இருக்கிறாங்களா? சிலர்லாம் பாருங்கள் வெளியில் நல்லா சாந்தமாக நல்லா இருப்பாங்க, ஆனால் பேசினா தான் தெரியும் உள்ளேருந்து their demeanor will be so soft and so subtle and so docile, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு ட்ரிகர் பண்ணாதான் அவங்களுடைய ரியல் கேரக்டர் தெரிய வரும். ஸோ ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய் போலலாம் இருக்கிறாங்க. ஸோ ஹார்ட்லேருந்து என்ன வருதோ அதுதான் முக்கியம், நீ சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். ஒரு தடவை பேதுரு கூட
ஆண்டவர் சொல்றாருல அந்த அப்போஸ்தலர்ல மேலே வானத்திலிருந்து 4 துப்பட்டி வழியா கீழே இறக்கப்படுகிறது. அதுல எல்லா அசுத்தமான சாப்பிடக்கூடாத எல்லா மிருகங்களும் இருக்குது. ஒரு சத்தம் கேட்குது, பேதுருவே இதையெல்லாம் அடித்து புசி அப்படின்னும் போது பேதுரு சொல்றான், அவன் வந்து என்ன ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஒரு ஜூயிஷ் ஃபேமிலியில வளர்க்கப்பட்டவன். ஸோ அது எப்படி, அதெல்லாம் முடியவே முடியாது, இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், தீட்டானதெல்லாம் நான் தொடவே மாட்டேன். ஆண்டவரே சொல்றாரு, நான் சுத்தப்படுத்தினதை நீ எப்படி தீட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஒரு நாலேஜ் அந்த கொரிந்தியர் திருச்சபை மக்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவங்க வந்து நீ எதை வேணா யார் முன்னாடி வேணா படைச்சிக்கோ, அதை பற்றி எங்களுக்கு கிடையாது, பட் இந்த ஃபுட்டை நீ எனக்கு கொடுக்குறியே, இது வந்து வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருடைய ஃபுட்டு, அவரு கொடுத்தது. ஸோ அதனால நாங்கள் இதை வந்து அப்படியே உனக்கு இன்னும் இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணி கூட சாப்பிட்டுக்கொன்றாரு. ஸோ இதில் வந்து இதை நான் ஐடல்னு நான் நினச்சா தானே, ஏன்னா நம்ம வாசிக்கிறோம்ல 96ஆம் சங்கீதத்தில், His name is great, he is great and he is greatly to be praised and he is to be feared of all gods. அவர் பெரியவர், எல்லாராலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சகல மனுஷர்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஸோ ஹீஸ் டு பி ஃபியர்ட் ஆஃப் ஆல் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நம்ம அந்த பாட்டை கூட நல்லா பாடுறோம். ஹூ அமாங் யூ இஸ் ஈக்குவல் டு யூ அப்படின்னு சொல்லி சாமிஸ்ட் சொல்கிறாரு. ஸோ உமக்கு ஒப்பான கடவுள், நிறைய கடவுளுங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு தான் தெரியுதுல்ல, அந்த கடவுள் இந்த கடவுள்னு. கிரீக் மித்தாலஜி, ரோமன் மித்தாலஜி அந்த காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஏகப்பட்டது. அந்த ஃபேரோஸ், இஜிப்சியன் காட்ஸ் அண்ட் காடஸஸ் கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா தேவர்களிலும் உமக்கு நிகரானவர், ஒப்பானவர் வேற யாருமே கிடையாது. பிகாஸ் யூ ஆர் த காட் ஆஃப் காட்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர். இந்த அறிவெல்லாம் இருக்கட்டும்பா, நல்லது தான் கொரிந்தியர் திருச்சபை மக்களை பார்த்து சொல்றாரு. பட் ஒருத்தன் வீக்கா இருக்கும்போது யூ டோன்ட் நோ யார் உன்னை சுற்றி யார் உன்னை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு. ஸோ அதனால ஜஸ்ட் ட்ரை டு அவாய்ட் இட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்னைக்கு வந்து பீப்புள் ஆர் வாட்சிங் அஸ். ஸோ நம்ம வந்து கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இருக்கும்போது I just don't want to confine this to food alone. We can extrapolate it to other activities as well. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து இஃப் பீப்புள் see you, அதனால் வந்து அது இன்னொருத்தருக்கு ஒரு இடர்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது தப்பாக ரைட்டான ஆர்கியூ பண்ணுறதை விட்டுட்டு ஜஸ்ட் அவாய்ட் தட் சிச்சுவேஷன். இட் மீன்ஸ் தட் யூஆர் டூயிங் இட் அவுட் ஆஃப் லவ். அதுதான், அன்பு தான் முக்கியன்றார். ஸோ நாலேஜ் வர்சஸ் லவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் அன்பே பிரதானம். ஸோ இதில் பால் வந்து ஃபைனலாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஹீ இஸ் த ஆல்மைட்டி சுப்ரீம் ஆம்னிபொட்டன்ட் காட். அதனால் அவருக்கு முன்னாடி வச்சதை சாப்பிடலாம், தப்பு கிடையாது, பட் சாப்பிடாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறார். இதை தான் நம்ம காஸ்பல் ரீடிங்கில் பார்க்குறோம். ஏசாமி வந்து இந்த மாதிரி ஒரு சினகாகில் வந்து ப்ரீச் பண்ண போகிறாரு. ப்ரீச் பண்ணும்போது அந்த சர்ச்சில் வந்து ஒரு அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷன் வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போ நம்ம நினைப்போம், அது எப்படி இங்கே ஆலயத்தில் போய் ஒரு பிசாசு உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம்ல. நம்ம வந்து நிறையா இந்த ஸ்டோரிஸு படத்தில் இதிலெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராஸை பார்த்த உடனே ஒரு அசுத்தாவி அப்படியே மறண்டு ஓடுற மாதிரி கீழே விழுற மாதிரி எல்லாம் பார்க்குறோம். நம்ம அப்படியே பைபிள் எப்படி தூக்கி காமிச்ச உடனே அவங்கெல்லாம் கீழே விழுந்துடுற மாதிரி. ஸோ ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு கிராஸை ஒரு செயினில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இல்லைனா ஒரு பைபிளை வந்து நம்ம தலைமாட்டில் வச்சு நம்ம படுத்துக்கிட்டோம் அப்படின்னா we feel that we are secure and safe, but that's not going to give us security. அந்த சிலுவை வந்து என்னன்னா சும்மா ஈஸியாக நம்ம வந்து கிராஸை கோல்டில் பண்ணி போடலாம், அது டெஃபினட்டாக இதெல்லாம் அடையாளம் போடணும் தான் கட்டாயம், பட் அது வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது கிடையாது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அதுதான் உண்மையான கிராஸ் லைஃப். சும்மா நம்ம மாட்டிக்கிறது மாத்திரம், ஆர்னமெண்ட்ஸ் போட்டுக்கிறது மாத்திரம் கிராஸ் லைஃப் கிடையாது. அதே மாதிரி வந்து பைபிள் வந்து நீங்கள் வந்து நான் அப்படி ஹோலியாக நான் வச்சுக்கிறேன், என் தலைமாட்டில் வச்சுக்கிறேன், நான் என் பக்கத்திலே வச்சுக்கிறேன், எப்போவுமே என் கையிலே பிடிச்சிட்டு இருக்கிறேன்றது கிடையாது. பைபிளில் இருக்கிற வசனம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும், அதுதான் உண்மையான காரியம். ஸோ அதனால் வந்து பிசாசு கூட சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காரும், இல்லைன்னு கிடையாது. ஏன்னா நம்மளுக்குள்ளேயே நிறையா பிசாசுகள் இருக்கலாம்ல, பெருமை, பொறாமை, வைராக்கியங்கள், களவுகள், என்னென்னலாமோ இருக்குது. ஸோ அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறார். இத்தனைக்கும் ஏசாமியும் இருக்கிறார். அவர் அன்றைக்கி சர்வீஸ்க்கு போகலன்னா கூட பரவாயில்ல, அவரும் அங்கே தான் இருக்கிறார். அவர் ஒரு நாள் கூட சர்வீஸ் மிஸ் பண்ண மாட்டார். ஏன்னா வழக்கப்படியே அவர் தேவாலயத்துக்கு சென்றார். இத்தனைக்கும் அவ்வளோ ஆப்போசிஷன்ஸ், அவ்வளோ ப்ரெஷர் அந்த சர்ச்சுக்குள்ளே. அவரை ஒரு தடவை தேவாலயத்தில் இருந்து அவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி செங்குத்தான மலையிலேருந்து தலைகீழ தள்ளுறதுக்கு கூட ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அடுத்த வாரம் திருப்பியும் அவர் சர்ச்சுக்கு போகிறார். வழக்கத்தின்படியே தேவாலயத்துக்கு சென்றார். ஏன்னா சர்ச் கோயிங் அவர் மிஸ் பண்ணுறதே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அசுத்த ஆவி வந்து அங்கே ஏசாமி இருக்கும்போதே தான் இருக்குது.
ஆனால் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ இவனை விட்டு பேசாமல் போ. அதுக்கு முன்னாடி அவனே சொல்கிறான், நசரேயனாகிய இயேசுவே, எனக்கும் உமக்கும் என்ன, எதுக்காக என்னை வெளியில் துரத்த வரீங்கன்னு சொல்லி கேட்குறான். நீ பேசாமல் இவனை விட்டு போன்னு சொல்லி அதட்டுறார். சும்மா போட்டு கலாட்டா பண்ணி கத்தி முடிய பிடிச்சி இழுத்து ஆட்டி அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. அவர் பாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அந்த அசுத்தாவி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுச்சுன்னு. அப்போ ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்களா, இவர் யாரோ, பிசாசுகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இதே லைன்ஸில் இன்னொரு இடத்துல ஏதோ கேட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். என்ன வசனம் நம்ம ஞாபகத்துக்கு வரும்? இவர் யாரோ பிசாசுகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னா, அந்த படகுல சீஷர்கள் இருக்கும் போது அதுதானே சொல்கிறாங்க, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அதே லைன் ஆஃப் சர்ப்ரைஸ் இந்த இடத்துலையும் இருக்குது. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. கண் பார்வை கொடுக்குறாங்க, காது கேட்க வைக்கிறாங்க, பேச வைக்கிறாங்க, நடக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. இல்லை, நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு பார்த்து ஓ திஸ் இஸ் சம்திங் ஆர்டினரின்ற மாதிரி போயிடுச்சு. ஆனால் பிசாசே துரத்திட்டாரா, காற்றையும் கடலையுமே அதட்டிறானா, தட் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி மாதிரி. இவர் யாரோ பிசாசு கூட இவர் துரத்துறாரே, அதுவும் அதிகாரத்தோடு சொல்கிறாரே, அதுவும் இவங்களுக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சர்ப்ரைஸ்டாக இருக்கிறாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, சாவர்னிட்டி இருக்குது. ஏன்னா ஹீ இஸ் த காட் ஆஃப் ஆல் காட்ஸ். இந்த உலகத்தின் அதிபதின்றாரு. பிசாசு கடவுள், இந்த உலகத்துக்கு அவன் பிரபஞ்சத்தின் தேவனாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கும் கடவுள் இயேசு கிறிஸ்து. ஒரு வார்த்தை சொல்லி அதட்டின உடனே அது ஓடி போயிடுச்சு. ஸோ எந்த கடவுளாக இருக்கலாம், அது பிசாசாக இருக்கலாம், இல்லைனா எனி மித்தலாஜிக்கல் காட்ஸ் அண்ட் காடஸஸாக இருக்கலாம், எல்லாருக்கும் மேலானவர் அவர் தான். ஆனால் அந்த அறிவு இருந்தாலும் அதை விட மேலானது நம்மளுக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த பிள்ளைங்க வந்து அதுக்கப்புறம் அந்த சர்மன் சாங், மை காட் இஸ் ஸோ பிக் ஸோ மைட்டி அண்ட் ஸ்ட்ராங், தெர் இஸ் நத்திங் மை காட் கேனாட் டூ அப்படின்ற பாட்டை அவங்க பாட போகிறாங்க. தட்ஸ் இந்த சர்மனுடைய கனெக்ஷனாக இருக்கிற அந்த சாங். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஃபைனலாக அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரீடிங்கில் பார்க்குறோம். அதில் வந்து மோசே சொல்கிறான், என்னை போலவே ஒரு தீர்க்கதரிசியை நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். ஆண்டவர் சொல்கிறார் மோசே கிட்ட, உன்னை போலவே நான் ஒரு தீர்க்கதரிசியை நான் வந்து உனக்கு அப்பாயிண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஆண்டவர் வந்து வானத்திலேருந்து பேசும்போது அவருடைய சத்தம் வந்து இடி முழக்கம் போல இருக்குதான், அவருடைய சத்தம் கேட்குறதுக்கு. ஸோ ஜனங்கள் எல்லாம் பயந்து மிரண்டு போயிட்டு மோசேட்ட சொல்கிறாங்க, ஓ நாங்கள் இந்த ஆண்டவருடைய சத்தத்தெல்லாம் கேட்க முடியாது, எங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்களே அவர்கிட்ட பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்வளோ நாள் தான் மோசே வந்து இந்த மாதிரி இன்டர்பிரட் நடுவில் வந்து இது பண்ணி மீடியேட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? ஸோ உன்னை போலவே உன்னுடைய சகோதரருக்குள்ளேயே நான் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஸோ என்ன ஆண்டவர் இஸ் ஆஃப்டர் ஆல் அ ப்ராஃபட், அவர் கடவுள்னு நினச்சோமே. ஜீசஸ் ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபெய்த்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ஓ ஜீசஸும் ஹி இஸ் ஒன் ஆஃப் த ப்ராஃபட்ஸ். They acknowledge him, but they say he is one of the prophets. அதுக்கேற்ற மாதிரி பைபிள்லையும் வந்து உன்னை போலவே நான் உன்னுடைய சகோதரருக்குள்ளேயே ஒரு ப்ராஃபட்டை ஏற்படுத்துவேன். அதே மாதிரி ஏசாமி வந்து ஒரு ப்ராஃபட்டாகவும் வராரு. பட் he was the son of God, but still he is also a prophet. ஸோ அவர் வரும்போது உடனே ஜனங்கள் வந்து பயப்படல. மோசேன் காலத்தில் ஓ அவர் சத்தம் பெருவெள்ள இறைச்சலை போல இருக்குது அப்படி இப்படின்ட்டுலாம் பயப்படல. எல்லாம் ஜாலியாக ஏசாமி கூட கையை கோத்துட்டு போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் யோவான் வந்து ஏசாமி மார்பிலேயே சாய்ந்து கொண்டு இருக்கிறான். அவ்வளோ ஒரு பயம் இல்லை, சுத்த பயமே இல்லை, நல்லா கூட நல்லா. ஏன்னா வந்து அவங்கள மாதிரி he was in flesh and blood like them, so they were able to relate to him. ஸோ அதனால he is just a prophetன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதே யோவான் பத்மோ தீவில் இருக்கும்போது ஏசாமி வந்து அவனுக்கு வந்து காட்சி அளிக்கிறார். அவர் கூட இருக்கும்போது அவர் மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்தான் யோவான். இப்போ அவர் மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டு ஒரு தரிசனத்தை பார்க்கும்போது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்ததாம். அவருடைய கால்கள் வந்து காய்ந்த வெண்கலத்தை போல இருந்துச்சான். அவருடைய வாயில வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருந்துச்சு. தலை வந்து வெண்மையாக இருந்துச்சான். ஸோ அந்த தோற்றமே ரொம்ப பயங்கரமா அதுல காட்டுறான். இந்த யோவான் பாருங்க, அவன் மார்பிலேயே சாய்ந்துட்டு இருந்த யோவான் இப்போ ஏசாமியை பார்த்த உடனே பயந்து போய் செத்தவனை போல காலில் போய் விழுந்துட்டானான். ஸோ அப்படிப்பட்ட பவர்ஃபுல் காட். ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராஃபட், பட் ஹீ இஸ் காட் ஆஃப் காட்ஸ், கிங் ஆஃப் கிங்ஸ். ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ வி ஷுட் ஹேவ் த நாலேஜ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவரை பற்றி நம்ம முழு அறிவு எப்படி அவர். ஸோ இன்றைக்கும் நம்ம லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை வந்தாலும், நம்மளுக்கு ஒர்க் பிளேஸில் வரலாம், ஃபேமிலிஸில் வரலாம், இல்லைன்னா வேறு எந்த செட்டப்பில் நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க, காட்ஸ்னால் இட் டசன்ட் லிட்ரலி ஹாவ் டு மீன் ஐடல்ஸ், ரைட்? வேறு ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்மளை விட பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க நம்மளுக்கு நிறைய பிரச்சனைங்க கொடுக்கலாம்.
பட் எதுவாக இருந்தாலும் அதை விட மேலானவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ற நாலேஜ் நம்மளுக்குள்ளே இருக்கணும். என்ன நாலேஜ் நம்மளுக்கு இருந்தாலும் ஃபைனலாக வந்து இட் பாயில்ஸ் டவுன் டு லவ். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி அந்த அன்பில் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில் செல்லும் பொழுது இந்த வீக் ஃபுல்லாக லெட்ஸ் நாட் ஷோ our authority through our knowledge, but let's show our compassion through love. ஏன்னா knowledge puffs up but love edifies. ஸோ அப்படி நம்ம வந்து மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமீன்.